Imagine having onion in your life. Like one day he's Remo, next day you see onion. இவங்களாவே இருப்பாங்களா, இவங்களாவே பிரிவாங்க. அந்த அனுபவம் நடிச்ச படம் தானே போய் பைசனு. என்னமோ பைசனில் உள்ள பையனுக்கு இதுக்கு ஏதோ ஒரு தொடர்புங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. உண்மையா துருவிட்டாம்பளுக்கு ஒரே துருவா காதை பிடிச்சி கதருங்க சொல்கிறேன் எல்லாம். என்னமோ நம்மளே நம்ம போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, அப்புறம் கசப்பாக இருக்குன்னு சொல்லுங்கன்ற பேரில் இருக்குது. இந்த பொண்ணெல்லாம் இருந்ததே எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து ஒரு படம் நடித்தேன். இப்போ தான் வந்து அந்த படம் முண்டி அடித்து கிளம்பிடுச்சு. உடனே அவன் பண்ணிட்டான். இது தேவையில்ல. யாரை கேட்டு நீங்கள் போய் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யார் இருந்தீங்க, உங்களை யார் தள்ளி விட்டா அதுக்குள்ளே பிடிச்சி பொத்துக்கணும். நீங்களாவே போவாங்களா, இவங்களாவே திட்டுவாங்களாம். இது எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர் பொண்டாட்டி ஆர்த்தி ஒன்றுச்சா. அப்போ வந்து நான் கூட 2 வாட்டி ஆர்த்திக்கு ஃபேவராக பேசிட்டேன். அப்புறமா பர்சனலாக ஒரு விஷயம் உண்மை சொல்லுவோம்ல, அதில் அஃபெக்டட் ஜெயம் ரவி. நீ வந்து இங்கே சில விஷயங்களை பேசினாலே உன்னை வந்து எதிரியாக திருப்பிடுறாங்க. பெண்களுக்கு எதிராக பேசுகிறா பாருங்கள், திபரை பார்த்தீங்களா அப்படின்னு நம்புறது. எது நியாயமாக அதை பேசுகிறோம். பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க. இவங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க எப்படி கோர்ட்டை டைவர்ஸ் பண்ண முடியும்னா நம்பர் பண்ணுறது. இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னே தெரியலை. ஏதாவது மொட்டை மாலில் வீடு எடுத்து குடியிருக்கிறது கடைசியாக வந்து எடுத்துக்கிட்டான் வச்சுக்கிட்டான். என்ன டாக்ஸிக் பண்ணிட்டான். முதல் நாள் வந்து அன்பு செலுத்துறாராம், அடுத்த நாள் துருவுறாராம். தேவையாது. ஒரு போர்ஷன் மட்டும் தான் கதறிட்டு கிடக்குறான். ஆம்பளை மட்டும் தான் கதறிட்டு கிடக்குறான். ஐயோ என்னை டாக்ஸிக் பண்ணுறாங்களே, என்னை அவள் அர்த்தத்தில் கேட்குறாங்களே, என்ன செய்யறதுன்னு ஆம்பளை கதறான். அந்த குடும்பமே டாக்ஸிக்கான குடும்பம், விக்ரம் அவங்களோட குடும்பமே அப்படிங்கிற மாதிரில ஒரு குற்றச்சாட்டு. அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியோட சம்பந்தி விக்ரம் தெரிஞ்சேங்க. அப்போ சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். கட்டை வைத்து விட முடியாது. பெரிய கட்சிமா அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு அவர். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். அதனால அப்போ சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். குடும்பம்னாலே கட்டுப்படுற விஷயம் தானே. எது கதவை சாத்திரிங்க திறந்து போட முடியுமா? கதவை தாப்பாலாம் எதுக்கு போடுறோம்? குடும்பங்கிறது அதுதானம்மா. நீங்க எதுக்கு இந்த போஸ்ட்டை போட்டு மக்களுக்கு இதை தெரிவுபடுத்துனீங்க? அதனால தானே இப்போ இவ்வளோ தூரம் உங்களை எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க இது என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இல்லை அவங்களோட விருப்பம் தான். அப்படி எதுக்கு அவங்க எதுக்கு போஸ்ட் அப்படி போடணும்னு கேட்குறேன். இப்போ நம்மளாம் பேசணும்னு அதுக்கு வேண்டிதான். எப்போயாவது அவங்க டைமில் இல்லையே இருக்கணும்லம்மா. நமக்கு வேறு வேலை இல்லைல்லம்மா, அதான் பேசணும்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து நடிகை அனுபாமா அவர்கள் வந்து ஒரு பேசியிருக்காங்க. அது பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைரெக்டாக சொல்ல கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்க, அதனால இப்படியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு சொல்கிற விதமாக ஒன்று சொன்னாங்க. நடக்கட்டும் பஞ்சாயத்து நடக்கட்டும் அப்படின்னு வரல வடிவேலு. அந்த மாதிரி தான் இது இருக்கட்டும். ஜெயம் ரவியை கதற விட்டாங்கல்ல, மனதுக்கு இப்போ ஒரு ஆறுதலாக இருக்குது. பதிலுக்கு இந்த பெண்ணும் கதறது கொஞ்சம் இனிமையாக இருக்குல்ல. ஒரு போர்ஷன் மட்டும் தான் கதறிட்டு கிடக்குறான். ஆம்பளை மட்டும் தான் கதறிட்டு கிடக்குறான். ஐயோ என்னை டாக்ஸிக் பண்ணுறாங்களே, என்னை அவள் அர்த்தத்தில் கேட்குறாங்களே, என்ன செய்யறதுன்னு ஆம்பளை கதறான். ஒரு காலத்தில் பொம்பளைங்க உதறிச்சு. ஐயோ வந்துட்டான்டி, மறுபடியும் வண்டியை விட்டுட்டு இறங்கிற போகிறான்டி அப்படின்ற மாதிரி கதருங்க சொல்கிறேன் எல்லாம். என்னமோ நம்ம போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, அப்புறம் கசப்பாக இருக்குன்னு சொல்லுங்கன்ற பேரில் இருக்குது. அவங்களா இருந்தாங்க. இவங்களாவே இருப்பாங்களா, இவங்களாவே பிரிவாங்களான்னு சொல்லி அது யார்? அது அந்த அனுபவம் நடித்த படம் தானே போய் பைசனு. எனக்கு என்னமோ பைசனில் உள்ள பையனுக்கு இதுக்கு ஏதோ ஒரு தொடர்புங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. உண்மையா அந்த பையன் தானா? துருவிட்டாம்பளுக்கு ஒரே துருவா காதை பிடிச்சி அது இருக்க வேண்டியது தானே. கலக்க புழக்க எல்லாம் நடக்க வேண்டியது தானே. இப்போ தான் ஒரு படம் நடித்தான். அது ஏதோ மாரிதாஸ் தாய்வில் அந்த படம் நல்லாவும் இருந்துச்சு. அது பழைய கதை. அது வெங்கடேசன் பண்ண இருந்த டீமில் வந்து படம் ஓடிச்சு. அது ஒரு கம்யூனல் கிளாஷ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் அந்த படமும் ஒன்றுச்சு. இல்லைனா அது ஒரு நவராது. அதெல்லாம் இது தேவையா? நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குது ஏண்டா அப்படின்ற லெவலில் சிக்கிக்கிட்டாப்புல. இந்த பொண்ணெல்லாம் இருந்ததே எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து ஒரு படம் நடித்தேன். இப்போ தான் வந்து அந்த படம் முண்டி அடித்து கிளம்பிடுச்சு. உடனே அவன் பண்ணிட்டான். இது தேவையில்லாது. யாரை கேட்டு நீங்கள் போய் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யார் இருந்தீங்க, உங்களை யார் தள்ளி விட்டா அதுக்குள்ளே பிடிச்சி பொத்துக்குன்னு. நீங்களாவே போவாங்களா, இவங்களாவே திட்டுவாங்களாம். இது எப்படி இருக்குது? வம்படியாக குடிச்சுவிட்டு அடுத்த நாள் சரக்கு திட்டுற மாதிரி. வம்படியாக விடிய குடிச்சுவிட்டு கடைசி நாள் தலை வலிக்குதியா, இதை தொடவே கூடாது அப்படின்னு மனோவில் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு கொடுத்துக்கிட்டு நீ ஆதாரமாக எல்லாம் தேடிக்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர் பொண்டாட்டி ஆர்த்தி ஒன்றுச்சா. அப்போ வந்து நான் கூட 2 வாட்டி ஆர்த்திக்கு ஃபேவராக பேசிட்டேன். அப்புறமா பர்சனலாக ஒரு விஷயம் உண்மை சொல்லுவோம்ல, அதில் அஃபெக்டட் ஜெயம் ரவி தான் அஃபெக்டட். ரியல் ஃபேக்ட் அதுதான். இவங்க அந்த குடைச்சலை கொடுத்து எனக்கு கோர்ட்டு திருப்பிட்டு இல்லை, 3 லட்சம் தான் கொடுக்க முடியும், ஓடிப்போங்க, தங்கத்திலே சோறு விட்டு போகிறீங்க, பிள்ளைக்கு சோறு தானே போங்கன்னு வச்சு விட்டுருச்சு. ஓடு பஞ்சாயத்து போட்டு அப்படின்னு.
அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவியை குழந்தைய பார்க்க அனுமதிக்கலைங்கிற விஷயமே கோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இப்போ எப்படி தெரியுமா இருக்குமா, நீ வந்து இங்கே சில விஷயங்களை பேசினாலே உன்னை வந்து எதிரியாக திருப்பிடுறாங்க. பெண்களுக்கு எதிராக பேசுகிறா பாருங்க, திமிரை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்புறது. எது நியாயமாக அதை பேசுகிறோம், பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க. இவங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க எப்படி கோர்ட்டை டைவர்ஸ் பண்ண முடியும்? என்ன நம்பர் பண்ணுறது? கல்யாண பத்திரிக்கை அடித்து, இண்டு வரத பத்திரிக்கை அடித்து, மண்டபத்தில் ஒரு ரசீது கொடுப்பாங்க, சொல்லியாவது கொடுப்போம். அதையாவது அந்த ரசீது வாங்கி வச்சு ஒரு 4 பேருக்கு சோறு போட்டு கல்யாணம் பண்ணால் தான் நீங்கள் டைவர்ஸ் வாங்க முடியும். கிறிஸ்டியனா நீங்கள் சர்ச்சில் போய் பண்ணியிருக்கணும், அங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஜமாத் இருக்குது, முஸ்லீம்னா அப்படி பல லிஸ்ட் இருக்குது எல்லாமே. இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னே தெரியலை. ஏதாவது மொட்டை மாலில் வீடு எடுத்து குடியிருக்கிறது, கடைசியாக வந்து எடுத்துவிட்டான் வச்சுவிட்டான், என்னை டாக்ஸிக் பண்ணிட்டான். முதல் நாள் வந்து அன்பு செலுத்துறாராம், அடுத்த நாள் துருவுறாராம். தேவையாது? உங்களை அன்பு செலுத்தையும் சொல்லலை, துருவும் சொல்லலை. மொத்தத்தில் இவங்க இப்போ இடையில வந்துமா, இது ஒரு சீசன் மாதிரி. இடையில வந்து மாதம்பட்டி ஜாங்கிரஸில் ஒரு மேட்ரு இருந்துச்சா, போட்டு கரும்புல கொடுத்து சக்க மாதிரி அந்த மேட்ரு எடுத்தாச்சு, அது ஓடிச்சு. அடுத்து அவருமே இப்போ ஒரு வலிக்கு வந்துட்டாரு. வலிக்கு வரல, வழிக்கு பண்ணுறது அவருக்கு போட்டு நெருக்கடி பண்ணி ஒரு வழியாக வந்து அவர் என் பிள்ளைக்கு செய்வேன்ட்டு போட்டாப்புலாம் வச்சுக்கிடுங்க. அது மேட்ரு அவ்வளோதான். அடுத்தது கெனிஷாவை போட்டு விட்டாங்க. அவர் உடனே பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல் அவர் பேட்டி கொடுக்குறேன்டா பேர் வடிக்கிற மாதிரி ஒருத்தி வந்தா என்னை புரிஞ்சுக்கிறது வந்து அவளையும் துரத்தி விட்டுட்டீங்களாடா என்ன பிள்ள. இப்போ அந்த அம்மா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா யார், கெனிஷா. இது என்னமோ காவேரியில் நீரை பிளாக் பண்ண அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேகதாதா டேம் மாதிரி. அப்புறம் இப்போ நேற்று வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இவர் சொல்கிறார் அதை பற்றி பேசுவோம் சார் அப்படின்னு. டேமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் தம்பி அமைக்கி 4 5 அதில் ஒரு ஐடி ஓப்பன் ஆகிடுது, இன்ஸ்டாகிராம் ஐடி. இதை இந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் போட்டுருச்சா, ஓ இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. இந்தியா டுடே வந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுவோ, இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. இது டாக்ஸிக்கு ஒருத்தரோட இப்போ ஒரு பழகுனுச்சு இல்லை, அந்த எக்ஸிட்னு இருக்குல்லம்மா, அது ரொம்ப அழகாக இருக்கும் காதலில் வெளியேறின போர்ஷன். ஆனால் இங்கே யாருமே அதை செய்கிறதில்லை. காரி தோடு துப்புறது இந்த பக்கத்துலேருந்து, அவன் ஒரு துப்புறது தொடச்சிக்கிட்டு போகிறதுக்கு. இது என்ன அது, நாகரிகமாக போயிட வேண்டியதுனம்மா. எனக்கு தெரிஞ்சு நாகரிகமாக விலகின கப்பல் தனுஷ் ஐஸ்வர்யாங்கிறது என்னோடய கருத்து. அப்படி விளையிட்டாரா ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான், இவங்கெல்லாம் அப்படியே அழகாக அதை பிரிஞ்சு போனாங்கல்ல. ஏஆர் ரஹ்மான்லாம் ஒன்று சண்டை கும்பலாம் போட்டு அடித்து கட்டி உருண்டெல்லாம் பிரியலம்மா. ஓகே, அந்த பாட்டிக்கு செட் ஆகலை, பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கான செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, வெளியே தெரியாமல் எல்லாமே நடக்குது. அந்த குடும்பமே டாக்ஸிக்கான குடும்பம், விக்ரம் அவங்களோட குடும்பமே அப்படிங்கிற மாதிரில ஒரு குற்றச்சாட்டு. அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியோட சம்பந்தி விக்ரம் தெரிஞ்சுங்க. அப்போ சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும், கட்ட இழுத்து விட முடியாது. பெரிய கட்சிமா அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு அவர், எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். அதனால அப்போ சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். குடும்பம்னாலே கட்டுப்படுற விஷயம் தானே. எது கதவு சாத்திரிங்க, திறந்து போட முடியுமா கதவை, தாப்பாலாம் அதுக்கு போடுறோம். குடும்பங்கிறது அதுதானம்மா. கேஸ் சிலிண்டரை பற்ற வச்சு ஆஃப் பண்ணணும், லைட் ஆஃப் பண்ணணும், இப்படி பல கட்டுப்பாடு இருக்க தானே வேணும். அந்த கட்டுப்பாடு பிடிக்க மாட்டேதுங்க யாருக்கும். ஆனால் அது என்னது, நடைமறைந்த பாதங்கள் 2 வசந்தத்தை தேடுகின்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. துடுப்பு இல்லாத கனவு காணும் வாழ்க்கை அவன் கலைந்து போகும் போல, துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். நம்மளும் அந்த வயசில் இருந்திருப்போம், ஒரு 17 18 20 வயசில் துடுப்பே பாரம்னு நினைப்போம். நமக்கு வெல்விஷரே எதிரியாக தெரியுவான். இவன் ஒருத்தன் வந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா. ஆனால் அதெல்லாம் நமக்கு மூத்தோர் சொல்லும் முதுநிலைக்க முன்னே கசக்கும் பின்னே இனிக்குன்னு சொல்லுவாங்க, நபிகள்லாம் சொல்லியிருக்காரு. அது கண்ட்ரோல்லாம் அவங்க பிடிக்காது. 2வது சந்தேகப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதம்பட்டியே சந்தேகப்பட்டார் தானே. இல்லாட்டி எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு கோர்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வந்தோன்னே என் பிள்ளை தான்ட்டு போயிட்டார். அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ டஃப்பாக அதை எதிர்த்து தானே நின்னார். அவர் தெரியாதா, நம்ம கம்பெனி பிராண்ட் அடிப்படும் எல்லாம் தெரியும் தானே. ஆனால் சந்தேகம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அவருக்கு, ஒருவேளை நம்ம பிள்ளையா இருந்திருக்காதோ அப்படிங்கிற டவுட் இருந்திருக்குன்னு சொல்கிறேன். அவர் யதார்த்தத்தை சொல்கிறேன், மனித இயல்பு தானே. ப்ராப்பராக திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த அரேஞ்ச் மேரேஜை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. அரேஞ்ச் மேரேஜில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, உண்மையாகவே நிறையா இருக்குது. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னு ஏன் நேராக இப்போ நானே போய் உன் மருமக பாரு என்ன பண்ணுறான்னு வம்புழுக்கிறா பாரு எடுத்தேன்னா அவங்களே பேசுவாங்க அதை. அப்போ அவங்க எப்படி மாமியார்கிட்ட சொல்லுவாங்கன்னா உன் மருமகன் படுத்துகிற பாடக அப்படின்னாக்க
நீ தானே தேடி வச்ச சம்பந்தம் அப்படின்னு அவங்க என்ன வருமானே, இல்லை சும்மா வாய்க்கு வாய் பேசி 2 ஊமை குத்தா குத்தி விட்ட வேறு ஒன்றும் இல்லை, அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு. சரி போ அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. சமுத்திரம்னு நினைக்கிற அந்த படம், சிறந்த நடிகை அவங்க விஜயகுமார் மனைவி மஞ்சுளா, இது கோச்சிக்கிட்டு வந்துடும். பெரிய பணக்காரியாக இருக்கும். எங்கே இது பார்த்தோன்னா எங்கே வந்தேன்னு கேட்கும். இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கே வந்தேன்னு கேட்குறேன். நீ புருஷனோட வந்திருந்தீங்கன்னா இருந்து ஆக்கி போட்டு கரிசோறு ஆக்கி போட்டிருப்பேன், பொட்டியில் பிடிச்சிட்டு வந்திருக்க, ஏதோ சண்டை தான் கிளம்பி வந்துட்டேன், தெரியுதுல நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும். பைத்தியக்காரி. அவங்க எங்கள் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால் வாழ முடியலன்னா நீ எந்த குடும்பத்தில் வாழ போகிற? அப்புறம் நான் என்ன எங்கே தான் போகிறது, செத்து போடி, அவன் நின்ன இடத்த கழுவி விட்டு வெளியேறி கொடுக்கடா அப்படின்னு. அப்புறமா அடுத்த நாள் முரளி வருவார் அந்த ரோல். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த படம்லாம் பாசமாக இருக்கும். அடுத்த நாள் முரளி வருவார். முரளி வரக்குள்ள வந்தா மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, நீங்கள் அழைச்சிட்டு போங்க, சில்ல விட்டு ஒன்றுமே இருக்காது, இல்லத்தை ஒன்றும் தப்பு நடக்கல அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாப்புல. நீங்கள் ஒன்றும் விளக்க சொல்ல வேண்டாம் மருமானே, நம்பிக்கை, அண்ணன் பசங்க நம்பிக்கை, நீங்கள் ஒன்றும் விளக்க சொல்ல வேண்டாம், அழைச்சிட்டு போங்க, பார்த்துக்குவோம், ஆனால் 4 சவத்துக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே விட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் அது. இல்ல அனுபாமா அவர்கள் வந்து காதல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்நாள் வர வெளியில சொல்ல கிடையாது. அது வந்து நம்ம காதல்ங்கிறது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இவங்க போடுற போஸ்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்றது சரி, அவங்க போடுற போஸ்ட்டை இவங்க ஷேர் பண்றது சரி, துருவிக்ரம் அவங்களும் மாறி மாறி இப்போ ஷேர் பண்றதை வச்சுதான் வெளியில வந்து இவங்க காதல் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சல் வந்தது. இது சம்பந்தமா ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, நீங்க எதுக்கு இந்த போஸ்ட்டை போட்டு மக்களுக்கு இதை தெரிவுபடுத்துனீங்க, அதனால தானே இப்போ இவ்வளவு தூரம் உங்களை எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க இது என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இல்லை அவங்களோட விருப்பம் தான். அப்படி எதுக்கு அவங்க எதுக்கு போஸ்ட் அப்படி போடணும்னு கேட்குறேன். இப்போ நம்மளாம் பேசுகிறோம்ல அதுக்காண்டி தான். எப்போயாவது அவங்க டைமில் இல்லையே இருக்கணும்லம்மா, நமக்கு வேறு வேலை இல்லை இல்லைம்மா, அதான் பேசணும்ல. பொதுவாக ஆண்கள் வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஆனால் பாவம், ஆண்கள் ஒரு பாவப்பட்ட பிறகு. பள்ளிக்கூடம் போ, அப்புறம் காலேஜ் போ, அப்புறம் வேலைக்கு போ, அப்பா அம்மா குழைச்சி போடு, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு குழைச்சி போட்டு ஒரு நாள் செத்து போயிடு. இவ்வளோதான் என் வாழ்க்கை, இதுதான் இவ்வளோதான் என் வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆக மாட்டேது, வேலைக்கு போய்ட்டுருக்கான், என்ன செய்யறதுன்னு தெரியல, வீடு கட்டலை வாஜை கட்டலை, எப்போ பொண்ணு கிடைக்கும்? இப்போ இந்த நீயா அவனா ஷோ இருக்குல்லம்மா, அது ஒரு 10 இது ப்ளே பண்ண சொல்கிறேன், யார் பைத்தியம்னு முடிவு பண்ணிவிடுவோம், நீயா நானார் பைத்தியம் பண்ணிவிடுவோம். நீயா நானா ஷோ இருக்குல்லம்மா, அதை ப்ளே பண்ணால் யார் மெண்டல்னு தெரிஞ்சு விடுங்கிற. ஒன்று சொல்லுது எனக்கு, அவன் கரண்ட்டு வேணாம், கரண்ட்டு ஈபி சார், நான் வேலை பார்க்குறது ஹெச்டி லைனில் வேலை பார்ப்பேன் சார், அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்குள்ளே போராடிப்பாங்க சார், உன் புள்ள இங்கே கழிஞ்சு வச்சிருக்கு வான்னு சொல்லுவாங்களாம். உன் புள்ள தடன்னு மரத்துலேருந்து இறங்கி வந்து பார்த்தா புள்ள பிஏ போட்டு பிரட்டிக்கிட்டு கிடக்கும் சார், நான் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் போகணும் சார். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க சார். சூப்பர் இல்லை, வேறு லெவல் இல்லை, எல்லாம் மைனாப்படுத்துக்க அந்த போலீஸ்கார போராட்டி பேரே கிளம்பிட்டாங்க. எப்போ வருவே, எங்கே இருக்க சிக்னலில் குரங்கு மாரி ஓட்டிகிட்டு இருக்கான் பைக்கு, காதுக்குள்ளே சில்லை வச்சுக்கிட்டு புட்டுன்னு விடுவது லாரிக்குள்ளே, வரமாட்டாங்க, மார்ச்சரிக்கு போயிடுவாங்க தூக்கிக்கிட்டு. டாக்ஸிக்கு யாருமா இருக்கிறா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆண் சமுதாயம் வந்து ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டு இருக்கிறது என்னோட கருத்து. இதோட தனிப்பட்ட கருத்துலாம் இல்லை, பொது கருத்து தான். போய் கேட்டுப்பாரு, பப்ளிக் போயிட்டு கேட்டுப்பாரு, எல்லாம் ஒன்று கிட்ட கொண்டு பேசுதுமா. அதாவது கல்யாணத்தோட ஃபஸ்ட்டு டிமாண்டே அவங்க அப்பா அம்மா வெளியேற்றி விட்டு விட்டுன்னு சொல்லுது பொண்ணு அன்னைக்கு. அப்போ பெற்று வளர்த்து கொடுத்த அவன் கேட்டார், அருமையாக கோபியான்னு கேட்டார், அவன் பையன் வேணும் ஆனால் அவங்க வேண்டாம், இது என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு ஒன்று பார்க்குறல்ல. அதுலேருந்து தான் நான் என் பாயிண்ட்டே எடுக்க ஆரம்பித்தேன். பசங்கள்லாம் நல்லா ஆகிட்டானுங்கம்மா, கதரை விடுதுங்கம்மா, அவங்கள தட்டன்னு கதரை விடுது. அப்படியே அம்மா நீங்கள் வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா அக்கா அத்தை மாமா சித்தப்பன் பெரியப்பன் ஒரு உறவு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே நாளில் உனக்காக வெட்டிட்டு வரச்சுன்னா அப்படின்னு நீங்கள் தங்கச்சலையா இல்லை கேட்குறேன், உங்களுக்கு என்ன அவ்வளோ வேல்யூஸமான ஆளா நீங்கள்னு கேட்குறேன். பொண்டாட்டி ஒரு உறவு, குழந்தை கூட போகுது, பிறந்து போகுது, லைஃப். ஆனால் இதுவே எல்லாரும் அப்படியே கீப் அப் பண்ணுறது கிடையாது இல்லையா? சில பேர் வந்து முழுசாவே ஃப்ரெண்ட்ஸோடையும் போகிறது சரி, பொன் ஒய்ஃபை அவங்கள கவனிக்காமல் இருக்கிறது. நீங்கள் எடுத்து அவன் முந்தானையில் முடிஞ்சுக்கிடுங்க அவனோட, நீங்கள் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இவங்க கொடுக்குற டைம் ஒழுங்காக கொடுத்தா அவங்க எதுக்கு அப்படி? நீங்கள் காலையில் 11 மணிக்கு எழுந்திரிச்சு பல்லு விளக்குறீங்க, இவன் 8 மணிக்கு சோறு கட்டிட்டு வேலைக்கு வர்றான். சொல்லுங்கள், எப்போ ஃபோன் அடித்தாலும் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே இருக்கு. அப்போ வந்து நீங்கள் இது மேலே என் மேலே அவதூறு வச்சாலும் நான் கவலைப்படலை. குடும்பம் அது டெவலப்மெண்ட் மெனக்கிடணும். சும்மா ஃபோன் அடிச்சு நொசு நொசுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி?
அவங்க ஹெச்ஆர்கிட்ட ஏற்று வாங்கிட்டு இருப்பான். இப்படி ஏன்பான் கையை கட்டிக்கிட்டு சேலம் அமெரிக்க. யோ ஏதாவது பேசியா, சொரணம் இருக்கா, பேசியா அறிவு இருக்கா, எங்கே டார்கெட்டுன்னு. இது உருன்னு போகணும் ஒரு பேண்ட் பாக்கெட்டில். இவன் என்ன செய்வான், உருன்னா எப்படி இருக்கும், பேண்ட் பாக்கெட்டு உருன்னா எப்படி இருக்கும். ஐயோ சைலண்ட்டு இப்போ நெளிவாங்க கிடந்துக்கிட்டு. என்ன நெளிகிற, பேசியாம்பா, பேசினா தான் திட்டுவானே. பேசுனா எங்கேருந்து பேசுறது. நீங்கள் அது அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். நீங்கள் வந்து எதையாவது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை பண்ணிவிட்டு அதை காலம்புறா சொல்கிறீங்களம்மா. சின்ன விஷயம் தான் பண்ணியிருக்கோம். இந்த லவ்வெல்லாம் எனக்குலாம் செட் ஆகாததுக்கு காரணமே அதுதான். இந்த டாக்ஸிக்கெலாம் நமக்கு ஆகாது, புரியுதா இல்லையா. நான் ரொம்ப யதார்த்தமான ஆள், கேஷுவலாக இருப்பேன். அதெல்லாம் யாரா பண்ணிக்கிட்டு அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அது மெனக்கட்டுக்கிட்டு டக்குன்னு துணிமணி வாங்கி வைப்பீங்க. காசு வேணும், என்ன சொல்கிற, செலவாயிடும். துணிமணி செருப்பு அது வாங்கிக்கிட்டால் எங்கே போகிறது. அது நகை நட்டெல்லாம் வாங்கி கேட்டோம்னா ஒன்றும் முடியாது. இப்போ அப்புறம் பெட்டி முடிக்கிடி எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இங்கே ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. 3000 சம்பளத்துக்கு என்னடா பதிவு பண்ணுறது, நம்ம அக்கா வாய்ப்பு இல்லை. அதாவது டாக்ஸிக்கு பசங்க எப்படி இருக்கானுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒன் சைடாக போட்டு அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. உண்மையும் கூட தான், அப்படி தான் பேசுவேன். இந்த பரிதாபங்களை சொல்கிற மாதிரி ரொம்ப சாரிங்க மரியாதை அப்படி தான்டா பேசுவேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அந்தமாரி பசங்க வந்து தவறு இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. கொஞ்சம் மதுவுக்கெல்லாம் கொஞ்சம் அடிமையாகி சில இடங்களில் சில கோளாறுகள் கொஞ்சம் ஒரு 10% ப்ராப்ளம் பண்ணுறாருங்க. 90% குடிக்கிறாங்க, 10% ப்ராப்ளம் இருக்குது. அது ரொம்ப வறுமையில் வந்து நடக்குது அந்த கோளாறு. குடும்பத்தை பார்க்காம ஒத்தச்சிக்கிட்டு சோறு ஆக்கி போடாமல், அதெல்லாம் தவறு. சோத்து பானையை தூக்கி போட்டு உடைக்கிறது, அதெல்லாம் கண்ணெதிர நான் பார்த்துருக்கேன் சில குடும்பங்களில். அதெல்லாம் தவறு. அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன் ஆண்மையற்ற ஒரு அவன் வாழவே தகுதி இல்லாதவன். பொண்டாட்டியை ஒருத்தர் சந்தேகப்படுறான்னு வச்சு அவன் மனிதனே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களை சந்தேகப்படலாம், அது பல ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா டெலிகாலிங் கால வரையும் வந்து விட்டு கேட்குறீங்க, என்னது பேசுறது. டெலிகாலிங் அடிக்கிறாங்களே, குட் மார்னிங் சார், பேங்கில் எதுவும் லோன் வேணுமாண்ணா. ஐயோ வாங்கின லோனே எழுதி தெரியாமல் இருக்குது. யாருன்னா என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனை இருக்குது. இது நான் பல இடங்களில் பார்க்குறேன். அலறானுப்பா, பொண்டாட்டி அடிச்சதுன்னா அப்படியே தட்டன்னு ஆயிடுறான். இப்போ என்ன சுகர் ஆயில் பொண்டாட்டி அடிக்கிறாங்க, ஃபிகர் அப்படிங்கிறான். பல்ஸ் பார்க்குற மாரி ஆகிடுது, பிபி ரேஸ் ஆகிடுது. அப்போ அது என்ன டாக்ஸிக், அது டாக்ஸிக் தானே, அது டாக்ஸிக் தானே. இங்கே வாழ்கிறது வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கோ கழுவி ஊற்றுறதுக்கோ கிடையாது. ரெண்டாவது இப்போ இன்னொன்று நடக்குது தெரியுமா, பயலுக்கு தாம்மா பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினா, பொண்ணுங்கள்லாம் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுதும்மா பயலோட நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அன்னைக்கு பார்த்தோமே ஒருத்தர் தூக்கி விட்டு போய் மிரட்டிருக்கு பாரு, எல்லாம் கூடி சுகர் டாடியை பிக்கப் பண்ணி வீடியோ எடுத்து காரில் கிடச்சி கிட்னாப்பு. அவரை பார்த்தீங்களா பேப்பரில். பயலுக்கு மட்டும் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தான். பயலுக்கு நேரம் இல்லை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கெல்லாம், பாவம் வேலை வெட்டி சுற்றிட்டு இருக்கான். இந்த பொண்ணுங்க அழகாக ரெக்கார்டிங் பண்ணி வாட்ஸ்அப் காலை ரெக்கார்டிங் பண்ண முடியலைன்னு யாரும் நம்பாதீங்க. அதை ஸ்பீக்கரில் போட்டு இன்னொரு செல்லில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ரெக்கார்டிங் பண்ணிச்சுட்டு பணம் கேட்குதோ, ஜிபே பண்ணுறியா என்ன எது வரோம் அப்படின்னு. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு, இந்த மிரட்டெல்லாம் ஆகாது. 2 பேரும் விருப்பப்பட்டு மியூச்சுவல் தரமா ரேப்பாக பண்ணியிருக்காங்க. இங்கே ரேப் பண்ணால் தப்பு. பொள்ளாச்சியில் வந்து வீடியோ காமிச்சு மிரட்டி கேங்க் ரேப் பண்ணானுங்க. விருப்பப்பட்டு போனதுக்கு கன்னியாகுமரி காசி மிரட்டுறான், பிளாக்மெயில் பண்ணான், காசு வாங்கினான். மியூச்சுவலாக போனதுக்கு என்ன சொல்கிறது. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி.